புரியாதுல்லடா. எங்க ஊர்லயே நான் தான் பெரிய படிப்பு படிச்சவ தெரியுமா அப்படினு சொல்லுவல்ல. இப்ப நான் அதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு என்ன செக் பண்றியா? செக் பண்ணல, படி. அது என்ன மெயில் வந்திருக்கு, படி. நீயா படிச்சடா? நானா? படி படினா புரிஞ்சாதானே படிக்கிறதுக்கு இரு. ஹிந்தியா நான் படிச்சிடுவேன். ஏக் गांव में एक किसान रघु ताताன்ட்டு. ஆனா இங்கிலீஷ்ல வந்திருக்கு. நீங்க ஸ்டோரி அனுப்புறாங்க. நான் படிக்கிறது எனக்கு புரிஞ்சா போதும். உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக படிக்கணும் அவசியம் இல்ல. இது என்ன போட்டுருங்க, நீயே படி. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிடுவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நான் ரொம்ப வேகமா படிச்சிடுவேன். படுடா, படு. அப்புறம் நான் இப்ப உடனே அந்த மெயிலை படிச்சு காமிட்டு சொல்லுவானடா. நான் படிப்பேன்டா. படிடா. படிப்பேன். படிடா. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். பெருசா பேச போறான் அவன் பேச்ச. என்ன திட்டுவா? காதுல ரத்தம் வந்துட்டு இருக்கும் போல. ராதாங்க வாயா, இங்க வா. ஒரு மெயில் வந்திருக்கு பாத்தியா? மெயிலா? எதுல? ஜிமெயில். மெயில் எதுல வரும்? ரயில்வே ஸ்டேஷன்ல வரும். சென்னை மெயில், மும்பை மெயில்ன்ட்டு. எதுல வந்து? போன்ல தான் வரும் மெயில். என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க? பேங்க்ல இருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. பண்ணனும்னு ஓடி வந்துருவியா? 3 நாள் ஆயிடுச்சு போல. எனக்கு வரலையே. எனக்கு வரல. ஓ மெயில் தான கொடுத்திருக்கேன். இப்பதான் அது போன இருந்தாலும் சொல்றான், சார் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு 3 நாள் ஆச்சு சார், உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு சார், பிஎஃப் பணம் வந்திருக்குன்னு சொல்றான். வந்திருக்கு பாரு, படி. இந்த மெயில் என்ன, படி. படி, நீ படிச்சிருக்கல. படிச்சதெல்லாம் புரியணும்ல. படி, இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கு மெயில், படி. நான் ஹிந்திலயே வந்திருக்கு. ஹிந்தி தெரியாது இப்படான்னு சொல்றதுக்கு. இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கு. இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான, படி. நீ தான் படிச்ச பொண்ணாச்சே, சொல்லுவீங்க. எனக்கு புரியாதுல்லடா. எங்க ஊர்லயே நான் தான் பெரிய படிப்பு படிச்சவ தெரியுமா அப்படினு சொல்லுவல்ல. இப்ப நான் அதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு என்ன செக் பண்றியா? செக் பண்ணல, படி. அது என்ன மெயில் வந்திருக்கு, படி. நீயா படிச்சடா? நானா? படி படினா புரிஞ்சாதானே படிக்கிறதுக்கு இரு. ஹிந்தியா நான் படிச்சிடுவேன். ஏக் गांव में एक किसान रघु ताताன்ட்டு. ஆனா இங்கிலீஷ்ல வந்திருக்கு. நீங்க ஸ்டோரி அனுப்புறாங்க. நான் பண்ணேன்னு வெச்சுக்க, நான் படிச்சேன்னு வெச்சுக்க. என்னடா அப்ப ராதாவுக்கு படிக்க தெரியாதா? அவள்தான் ராதான்னு கேட்பாங்க. ஆனா ராதா ஒரு படிச்ச பொண்ணு. ராதா வந்து ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் இல்ல, உமன். போதும் படி. போதும். நான் படிக்கிறது எனக்கு புரிஞ்சா போதும். உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக படிக்கணும் அவசியம் இல்ல. இது என்ன போட்டுருங்க, நீயே படி. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிடுவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நான் ரொம்ப வேகமா படிச்சிடுவேன். படுடா. எப்படி எல்லாம் உருட்டுது. எனக்கு தெரிஞ்சா போதும்டா, நான் பிரில்லியன்ட்னு. நான் ஊருக்கே நிரூபிச்சிட்டு இருக்க சொல்றியா? ராதா என்னைக்குமே பிரில்லியன்ட் கேர்ள் தான். சரிப்பா, ராதாவுக்கு எல்லாம் படிக்க தெரியும். சரி படி, தங்கப்ப தக்கம்னு படி. இல்லடா, உன் தொல்லைகள் தாங்க முடியலையே. இப்ப படிக்க வச்சு என்ன பண்ண போற? அதான் படிக்கலல்ல, அப்புறம் என்ன? அதான் தெரியுது, படிக்க வச்சா என்ன பண்ணிருப்பேன் தெரிஞ்சா. உங்க அப்பா ஸ்கூல் விட்டு நிப்பாட்டாரு 5ஆம் கிளாஸ்லயே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. 5ஆம் கிளாஸா? நான் சொல்ல அந்த 1ஆம் கிளாஸ் கூட போலன்னு சொல்லிட்டு. 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லியா? படி. ஏன் அப்படி சொன்னாத மாதிரி? ஹிந்தி தான் படிக்க மாட்டீங்க, ஹிந்தி உங்களுக்கு தேவையில்ல, ஹிந்தி தெரியாது போலான்றீங்கல்ல. சரி இங்கிலீஷா தெரிஞ்சுக்கங்க, படி. உனக்கு படிப்பு எதுக்கு ராதா? சொல்லு, படிப்பு எதுக்கு? படிப்புலாம் எப்ப வந்துச்சு சொல்லு. எப்ப வந்தது? அதெல்லாம் வந்து என்ன மிஞ்சி போல ஒரு 500 வருஷம் 600 வருஷமா தான் படிப்பெல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இங்கிலீஷ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, ஒரியா, கன்னடா, மலையாளம் அப்படி ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் இல்ல, தமிழ் தான் தெரிஞ்சவங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு சித்த மருத்துவம், அறிவியல் விருதியமா அப்ப காலத்துல வாழ்க்கையாக்கலாமே வந்து மணி சொன்னவங்க நம்ம எல்லாம் தமிழ் முன்னோர்கள். அப்படிப்பட்ட பரம்பரை வந்து வந்தவராச்சே நீ. தஞ்சாவூர் காரி. இப்ப என்னடா பண்ண சொல்றேன்ன? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நான் உன்னை எதுவுமே சொல்ல. நீ ஒரு படிக்காத மேதாராதா. பாராட்டுறியா அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்தலடா. நான் படிக்காதன்னு சொல்லி காட்டுறியா? இல்லடா அம்மா. படிச்சவங்க என்ன பேசலாம்டா. சரி படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? படிச்சவங்க எப்படி இருப்பாங்க சொல்லு பாப்பா. அதை விட மேல நான் இருப்பேன். புரியுதா? நான் அவ்வளவு கேவலப்படுத்துறேன். அதெல்லாம் கேவலப்படுத்தலடா. நீ படிச்சிட்டு என்ன பண்ணிருக்க? இந்த சுத்திட்டு கிடக்குற. ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லாம. என்ன மட்டும் படிக்கலன்ற? அத பேசாதடா இல்ல. அப்புறம் நான் இப்ப உடனே அந்த மெயிலை படிச்சு காமிட்டு சொல்லுவானடா. நான் படிப்பேன்டா. படிடா. படிப்பேன். படிடா.
ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அடடடடடடா, காதுல தேன் வந்து பாயுதேடா நீ படிக்க படிக்க. சிஸ்டம் வந்து எது? found that is does not follow does not follow. அஜய் பாப்பா does not follow. எனக்கு சரியா புரியல, அதனால தான் கேக்குறேன். சத்தியமா சொல்லிட்டாரதா, நான் சொல்றேன் கேள, தயவு ஆனா சொல்றேன், நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நீ மட்டும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் 100 டிகிரி ஜோகர்த்தெல்லாம் படுத்துக்கணும் வீட்டுல. ஆமா தப்பிச்சு நினைச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், கடவுள் வந்து தெரியுது, இவளை படிக்க வச்சனா இவ கண்டிப்பா வந்து ஊரை வித்துரும் இது. ஆமா பெரிய லெவல்ல நீ வந்திருப்பீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கப்படுத்தலடா, படிக்காத வரைக்கும் உனக்கு சந்தோஷம் நினைச்சுக்கோ. அப்பதான் நீ பண்ற தில்லாலங்கடி வேலை நான் கண்டுபிடிக்க முடியல. நீ எவ்வளவு இது பண்றதுல கண்டுபிடிக்க முடியல நினைச்சிட்டு இருக்கியா? கை கொடு, இவ்வளவு தூரம் நீ 2 லைன் படிச்சதே பெரிய விஷயம். கொடு தங்கமே. என்னடா நீ படுத்திட்டு இருக்க? ஏமா நீ உனக்கு எதுக்கு படிப்புன்ற? கேவலப்படுத்துறியே, அசிங்கப்படுத்துறியே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பெண்களுக்கு படிப்பே வேண்டாம், பெண்கள் வந்து அவங்க சுயம்பா அப்படியே வந்துருவாங்க, அவங்களுக்கு படிப்பே தேவையில்லை பெண்களுக்கு. ஆனா படிச்சு பெரியரா இருக்காங்க பாரு, அந்த பெண்களை நினைச்ச கையெடுத்து கும்பிடணும். ஆமா, ஏன்னா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. படிச்சு பெரியரா இருக்கணும், கையெடுத்து கும்பிடணும், எங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும். நீ சொல்ல நான் சொல்றேன், கடவுள் வந்து பாப்பாரு, உங்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த பொண்ணுக்கு படிப்பு வேணும், ஏன்னா அந்த பொண்ணு பேசிக்கலி முட்டாளு, இந்த பொம்பளைக்கு படிப்பே வேண்டாம், ஏன்னா பேசிக்கலி பெரிய ஜீனியஸ், அறிவாளி, அவங்க ஒரு லெஜெண்ட் அவங்க. சோ அந்த மாதிரி உன கடவுள் என்ன பண்ணிருக்காரு, செகண்ட் ஆப்ஷன்ல வச்சிட்டாரு, நீ ஒரு லெஜெண்ட், நீ ஒரு பேசிக்காவே நீ ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். நீ என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அறிவாளிடா நீ, உனக்கு எதுக்குடா படிப்பு? சிம்பாலிக்கா சொல்ற, நீ படிக்காத முட்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி கூட பேசலாம், சமாளிக்கலாம். இதுக்கு மேல எவனும் கேவலப்படுத்த முடியாது ரவி. ஓவரா கேவலப்படுத்திட்ட. ஐயோ சாரி, தூக்கிட்டு போயங்கண்ணா, என்கிட்டலாம் வராத. நீ பண்ற தில்லாலங்கடி வேலை நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எங்களுக்கும் தெரியும் கண்டுபிடிக்க. வந்துட்டான் பேச, படிச்சுட்டு படிச்சவனா என்னடா அப்போ? ஆமாடா நான் படிக்கிறதாடா, என்னடா பண்ணுவ? என்ன என் கூட ஈக்குவலா சண்டை போடு பாப்போம். மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. என்கிட்ட ஈக்குவலா பேசு. சரி, அப்ப 2 பேரும் கெட்ட வார்த்தையில பேசிக்கலாமா? எனக்கு இருக்கிற திறமையெல்லாம் நீ காட்டு. சரி வா, அப்ப திறமைய வச்சுக்கலாமா? நம்ம 2 பேரும் கெட்ட வார்த்தை பேசிக்கலாமா? நான் ஸ்டாப்பா கெட்ட வார்த்தை, யார் ஜெயிக்கிறான்னு பாப்போமா? நான் ஸ்டாப்பாவா? நான் படிப்பு தூக்கி போடு, படிப்பு தேவை என்ன, ஆனா இந்த நாலேஜ் யாருக்கு இருக்குன்னு பாக்கலாம், யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாமா? 2 பேரும் ஈக்குவலா கெட்ட வார்த்தை பேசிப்போமா? என் குடும்பத்தை நீ எவ்வளவு கேவலமா திட்டிக்கோ, உன் குடும்பத்தை கேவலமா திட்டிக்கோ, 2 பேரும் போட்டி வச்சுக்கலாமா? அப்ப நான் ரெடி. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசலாமா? ரெடியா? சரி ஃபர்ஸ்ட் நீ காதுல பஞ்சு வச்சுக்கோ. சரி ஃபர்ஸ்ட் நீ, செகண்ட் நானு. ரெடி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அண்ணா அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? உங்க குடும்பத்துக்கு கழுவி ஊத்துறதுக்கு உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப நாளா ஆசை, நீயே ஆரம்பிச்சு. சரி ரெடி, சரி ஸ்டார்ட் பா. கோவமே வரலையே எனக்கு. எப்படி வரும்? கோவமே வரலையே. சொர்ணியே இல்லையே உனக்கு தான். அடுத்து இப்ப ஏ ரவுண்ட் இல்ல, சூடு சொர்ணியே. ஏ ரவுண்ட் இப்ப ரெடியா? பெரிய ரவுண்ட் போலாமா? என்ன தாங்கிக்கணும். போலாம். எல்லாத்துக்கும் ரெடியா? பேசுடா பேசுடா. ரெடி? சரி. பெருசா பேச போறான் அவன் பேச்ச. என்ன துட்டுவா? காதுல ரத்தம் வந்துட்டு இருக்கும் போல. என்னடா யார் ஜெயிச்சா? நான் வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு திட்டுற நீ. யார் ஜெயிச்சா தெரிஞ்சுக்க. பிறந்தது மதுரை, வளர்ந்தது சைதாப்பேட்டை, ரெண்டாவது மிக்ஸ் ஆயிருக்கு, செஞ்சு விட்டுருவோம் பாத்துக்க. கலவியோட இப்படி பேச என்னடா வாய்க்கு? எதுக்குடா அப்படி என் குடும்பத்தை நார் அடிக்கிற நீ? என்ன நீ தானே சொன்ன? நாசமா இருக்கு. நீ சொன்னா கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இவ்ளோ கோவப்படுற. நானாவது கொஞ்சம் பாவப்பட்டேன். தோத்துட்டியா? நான் பாவப்பட்டு பேசினடா. போனா போட்டுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாவது இறக்க காட்டினேடா எனக்கு. வெச்சிக்காத எங்க கிட்ட. கொஞ்சமாவது இறக்க காட்டு. ஆமா. மதுரை ரத்தமோ சைதாப்பேட்டை ரத்தமோ மிக்ஸ் ஆயிருக்கு. சரி நான் பாத்துக்க அப்படியே ஒண்ணு.